கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டிருந்தோம்ல. என்னென்ன வந்திருக்குன்னு பாத்துருவோமா? இதெல்லாம் நான் கேட்டது, நான் கேட்கல, எனக்கு வந்தது நான் உங்ககிட்ட கேட்டேன். நான் வந்து ஆடியன்ஸ் அதுவும் அடுத்து என்ன கேட்கறாங்கிறதையும் கேட்டுருமா? பட் நான் உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் ப்ரோ. இது வந்து இன்ஸ்டாகிராம்ல என் ப்ரொஃபைல்ல நம்ம எடுத்த வீடியோ தான், நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்க வந்து என்ன கவின் ப்ரோ கிட்ட கேளுங்க, நீங்க கேளுங்க, பார்த்து படிச்சு. எனக்கு இதுல எதை கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, நீங்களே கேட்டுக்கோங்க. இது எனக்கு, நான் வந்து இதை எடுத்து கொடுக்கறது தான் என் வேலை. நீங்களே இதுல வந்து ஒரு நல்லா இருக்கு இந்த வேலை. நீங்களே இதுல ஒன்று பிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேவரட் டாடாவா இல்லை ஸ்டாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்வியஸா டாடா. ஏன்னா டாடா எனக்கு ஃபர்ஸ்ட் தேட்டரிக்கல் ஹிட்டு. ஸோ அது இல்லாமல் அது அந்த ரொம்ப வருஷமாக நம்ம ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணி அது கிடைக்கும்போது அது ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும்ல, அது மொத்தமாக அதுலேருந்து தான் எல்லாமே திருப்பி ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆப்வியஸாக டாடா வெரி வெரி ரொம்ப ஃபேவரட்டான ஃபிலிம். ஹவு டஸ் ஹீ சி ஹிஸ் பிக் பாஸ் ஜேர்னி? ஸோ ஆஸ்க் ஹிம் அபவுட் ஹிஸ் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். அதை சதீஷ் மாஸ்டரோட ப்ராஜெக்ட் இருந்தாங்க, அது ரொம்ப முன்னாடியே அனௌன்ஸ் வர பண்ணியிருந்தோம். அது இன்னொரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days கிட்ட ஷூட்டிங் இருக்குது. ப்ரொடக்ஷனோட கால் அவங்க சைடு இதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது முடிஞ்சிச்சுன்னா படம் ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக நான் சதீஷ் மாஸ்டர் கிட்ட பேசினேன் இதை பற்றி. அப்படியா? ரீசெண்டாக மீட் பண்ணியிருந்தோம். அவங்களும் செம்ம ஹைப்டாக இருந்தாங்க, ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக வந்து. இல்லை, அதுவும் நல்ல ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கதை. ஆமாம், அதுவும் நான் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறதுலையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் படமும் அது ஐடியா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியா, அதுவும் நல்லாயிருக்கும். ஒன்று வரும்போது அதை பற்றி பேசினா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ பேசினா அப்படி நாளைக்கு மறந்துட்டாங்க, நான் எல்லாரும் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து பேசணும். ஃபேர் எனஃப். ஆமாம், அது ஒன்று. ஹவு டஸ் ஹீ சி ஹிஸ் பிக் பாஸ் ஜேர்னின்னு கேட்டிருக்காங்க. பிக் பாஸ் ஜேர்னி அதான் நான் சொன்ன மாதிரி என் லைஃப்லேயே நான் இது வரைக்கும் அந்த ஜேர்னி எல்லாத்தையுமே நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அதில் முக்கியமான ஒரு பகுதி பிக் பாஸ் தான் அது. ஏன்னா எனக்கு நான் ஷோக்குள்ளே போனது ஓகே, திருப்பி நம்மளோட முகத்தை இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக காமிச்சிக்கணும், அந்த ரீபூஸ்ட் பண்ணிக்கணுன்ற அந்த ஒரு இதுக்கு தான் போனேன். டெஃபினட்டாக என்னோட கெரியருக்கு அது மிகப்பெரிய சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு சிலர் வருவாங்க, நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு சிலர் வருவாங்கல்ல, அப்படி இருக்கிறவங்க தான் அந்த ஷோவில் எனக்கு ரொம்ப கிடைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம சின்சியராக வேலை பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வேலை மூலியமாக அவங்களுக்கும் நம்ம கடைசி வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக அதை பண்ணணுன்றது தான் இது. ஸோ அந்த விதத்தில் அந்த ஜேர்னி எனக்கு டெஃபினட்டாக டஸ் இட் வர்த் இட்? யா, ஆப்வியஸ்லி இட் இஸ் வர்த்.